விசேஷமான அவதாரம். அதுதான் லட்சுமி நரசிம்மருடைய அவதாரம். நாளை என்பது நரசிம்மர் இடத்தில் இல்லை என்பாங்க. அவரை வணங்கக்கூடிய அனைவருக்கும் உடனடியாக பலனளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா இந்த நரசிம்மர் தான். பக்தனுக்காகவே அவதாரம் பண்ண ஒரு மகத்தான அவதாரம் இந்த நரசிம்மர் அவதாரம். இன்றைய தினம் சதுர்தசி திதி, சுவாதி நட்சத்திரம். லட்சுமி நரசிம்மர் பக்தனுக்காக அவதாரம் பண்ணி பக்தனுடைய துயரை போக்கிய தினம். நம்மளுடைய கவலைகளை எல்லாம் போக்கி நம்மளுடைய குடும்பத்துல எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி இந்த லட்சுமி நரசிம்மருடைய பரிபூர்ண அனுகிரகமானது கிடைக்கணும். அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெருமாளுடைய அனுகிரகமானது ஒரு பக்தனுக்கு கிடைச்சதுன்னா போறோம், வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும். அப்பேற்பட்ட இந்த பெருமாளுடைய அவதாரமானது இன்றைய தினம் அவருடைய கடைக்கண் பார்வை எல்லாருடைய கவலைகளையும் போக்கணும். இங்க இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய குறைகள் எல்லாம் போக்கி யார் யாருக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் அவர் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உலகத்துல எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அரிது அரிது மானிடலால் பிறத்தலரிது அப்படின்னுவாங்க. இந்த மனுஷ பிறவின்னு ஒண்ணு இருக்குதுன்னா இந்த மனுஷ பிறவி எதற்காகன்னா பகவானை ஆராதித்து பகவானை பூஜித்து பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த மனுஷ பிறவி. ஆனா அதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்யறதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கு. இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் இந்த பூஜையில யாரெல்லாம் கலந்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கலந்துக்க முடியும். அவருடைய அனுகிரகம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும்ன்றது உண்மை. அதனால அந்த நரசிம்மருடைய அனுகிரகமானது பரிபூர்ணமா கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லாரும் நரசிம்மருடைய நாமத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.